இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்துட்டுருக்கோம். அது ஊர் பேர் என்னன்னு தெரில. ஏதோ ஒரு கிராமம் வருது, ஏதோ ரோடு. ஒரு டோல்கேட்டை தாண்டின பிற்பாடு அந்த இடத்துல குளிர் தாங்க முடியாமல் செல்சியஸ் 8 டிகிரி இருக்குது. வண்டிலேயும் ஃபுல்லாக ரோடெலாம் ஃபோக்கில் ஒன்றுமே தெரியல. புகை மூட்டத்தில் ஒன்றும் தெரியாததுனால அந்த இடத்துல நெருப்பு வச்சுருக்காங்க. அதில் நாங்களும் உட்காந்துருக்கேன். எல்லாம் நாங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒரு சைடில் உட்காந்துருக்கோம். நெருப்பில் உட்காந்து கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் சூடாக்கிறதுக்காக, உடம்பு சூடாக்கிறதுக்காக எப்படி இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க இறைவன் சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இறைவன் எப்படின்னா நம்மளை தமிழ்நாட்டில் அழகான இடத்துல பிறக்க வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இல்லை. நல்லா வாழ்கிறோம். ஒரு குளிருக்கு பிரச்சனை இல்லை. வெயில் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக வெயிலில் உட்காந்துக்கலாம், வீட்டோட உட்காந்துக்கலாம். இங்கே மக்கள் வெயில் காலையில் அடிக்கிற வெயிலும் அவ்வளோதாம்மா இருக்கும். बोलता गरम जास्ती नहीं, அவனுக்கு हिंदी தெரில. फर्स्ट हिंदी मालूम नहीं है, हिंदी मालूम है चाय गरम नहीं है बोलता बच्चा, गरम है और करना पड़ेगा. ये बिस्किट का पैकेट है, बिस्किट अच्छा है, बिस्किट पैकेट है आपके पास? बिस्किट का पूरा पैकेट? हाँ, पूरा पैकेट नहीं है, खुला लेके जाएगा मुश्किल है. ओके, இது இந்த நாட்டு சூழ்நிலை இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே, நெருப்பில் உட்காந்துருக்கோம். ஓகே, வாழ்த்துக்கள். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி டேட்டு 7/12/2025 எடுத்திருக்கேன். காலை 5:11 நேரம். வேறு வழி இல்லை, கார்லேயும் உட்கார முடியாது, குளிரில் உட்கார முடியாது. நல்லாவே போதுமானவன். எல்லாத்துக்கும் நன்றி. பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.